2, 3 தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்க கேட்கலாம். லோகநாதன் வணக்கம். வானிலை ஆய்வு மையத்தின் இந்த எச்சரிக்கை குறித்த முழு விவரங்கள் என்ன லோகநாதன்? தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் வறண்ட வானிலையை காணக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கு வெப்பம் பற்றிய முன்னறிவிப்பு என்று பார்க்கும் பொழுது காரைக்கால் மற்றும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்காது. அடுத்த 3 தினங்களுக்கு சமவெளிகளில் உள்ள ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையாக 3 to 4 செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். 2 மற்றும் 3ஆம் தேதி அதற்கடுத்த 2 தினங்களுக்கு ஏனைய தமிழக வட மாவட்டங்களில் மற்றும் சமவெளி பகுதிகளில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் 39 to 43 செல்சியஸும், இதர தமிழக மாவட்டங்கள் புதுவை பகுதியில் 37 to 31 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஈரப்பதம் என்று பார்க்கும் பொழுது தமிழக உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் பிற்பகல் பகுதியில் 30 முதல் 50 செல்சியஸ் அளவிற்கும், அதே போன்று 40 முதல் 75% கடலோர பகுதிகளில் 50 முதல் 80% இந்த ஈரப்பதம், காற்று ஈரப்பதம் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை மாற்றம், அதிக ஈரப்பதம் என்று பார்க்கும்பொழுது தமிழக மாவட்டங்கள், புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.